ஏல கோமாளி. வணக்கம் நண்பர்களே. வளைவுகளில் முந்தி சென்றால்தான் ஆபத்தான்னா முந்தினாலும் ஆபத்து இருக்கு. நம்ம கவனமாக போகலைன்னா எதில் போனாலும் ஆபத்து தான். நம்ம வண்டியில் போகும்போது வளைவுகளில் தான் முந்தணும், எதில் முந்தினாலுமே ஆபத்து தான். ஆனால் கவனமாக முந்தி செல்லணும். வளைவுகளில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கால வர வாகனம் நமக்கு கண்ணு தெரியாது. அப்போ நம்ம எப்படி போகணும், பாதுகாப்பாக போகணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வளைவுகள்லையும் அப்படியே டூ வீலரில் பார்த்தீங்கன்னா அப்படியே சறுக்கிட்டு போவாங்க. அப்படி வளைஞ்சாக்க அப்படி பந்தா அந்த வளைவுல தான் அவங்க திறமையெல்லாம் காட்டுவாங்க. அப்படி காட்டக்கூடாது. நம்ம எப்படி போகணும், இப்போ பாருங்கள் இந்த ரோட்டில் வந்து வளைவு தான். எதுக்கால வர வண்டி நமக்கு தெரியுதா தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா லெஃப்ட் சைடு நல்லா ஏறி போகணும். ஏறி போனால் எதுக்கால வர வண்டி அவங்க தவறாகவே வந்தாலும் நம்ம ஆபத்து இல்லாமல் தப்பிச்சிக்கலாம். ஆனால் அந்த தவறை வந்து நம்ம செய்யாமல் இருக்கிறவனும், இந்த ஆட்டோக்கார் பாருங்க, முன்னால் போகிற ஆட்டோக்குள்ளே வந்து 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் இருக்கிறதே தப்பு, 3 பேர் தான் இருக்கணும். சரி பரவாயில்ல, 5 பேர் ஏறி இருக்காங்க, ஏதோ அவசரத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மழை நேரம் இருக்கட்டும். ஆனால் அவர் இந்த வளைவுகளில் எப்படி முந்துறாருன்னு பாருங்களேன். எதுக்கால வர்ற வண்டி நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இவர் வளைவில் எவ்வளோ அருமையாக முந்துறாரு பாருங்க. ரொம்ப அருமையாக முந்துவார். இந்த மாதிரி ஆட்கள் நம்பி நம்ம பயணம் பண்ணால் என்ன ஆகும் பாருங்கள். ரைட்டில் எப்படி ஏறாரு பாருங்க. லெஃப்ட் சைடு எவ்வளோ ஒரு வண்டிக்கு மேலே போகிற அளவுக்கு இடம் இருக்குது. எதுக்கால பாருங்கள், டூ வீலர் வந்துடுது. அந்த பையன் அந்த ஓரமாக வரான். அவனும் இவரை மாதிரி நான் ரோட்டில் வந்திருந்தா அந்த இடத்துல என்ன ஆயிருக்கும்? இவர்னால அந்த டூ வீலர்காரனுக்கும் ஆயிருக்கும், இவங்களுக்கும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த பையன் உஷாராக அந்த ஓரமாக வந்ததுனால தப்பிச்சுது. நீங்கள் பார்த்தீங்க தானே. அப்போ இது போல் நபர்களால் இந்த வளைவுகளில் வந்து நம்ம பயணம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நம்ம பயணம் பண்ணணும். ஏன்னா நிறையா இவர் மாதிரி முட்டாள்தனமாக வண்டி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க. கவனமாக பயணம் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த வளைவுகளில் வந்து எதுக்கால என்ன வருதுன்னே தெரியாது இந்த மாதிரி பெண்டுகளில். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி லெஃப்ட் சைடு நல்லா ஓரமாக ஏறி போகணும். நம்ம ஏறி போகையும் அங்கே பாருங்கள் எதுக்கால ஒரு பஸ் வருது. இதே இதில் நம்ம ஆட்டோக்கார் மாதிரி ரைட்டில் ஏறி வந்திருந்தோம்னா நம்ம நிலைமை கொஞ்சம் என்ன ஆயிருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள்.